உலகின் டாப் 100 டீ வகைகளில் இந்தியாவின் மசாலா டீ முதலிடம் பிடித்திருப்பதாக பட்டியலை வெளியிட்டிருக்கிறது டேஸ்ட் அட்லஸ். இதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, சொல்லு. நம்ம ஷோவோட பேர் என்ன? இவ்வளோ நாளா ஷோ பண்றோம், உனக்கு இந்த ஷோ பேர் தெரியலையா? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு செக் பண்றேன். சொல்லு. டீ டைம் நியூஸ். பரவாயில்ல, மறக்காம கரெக்டா சொல்லிட்டேன். நான் மட்டும் இல்ல அருண், இந்த ஊரு, இந்த உலகம், இந்த நாடு யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஷோ அவ்வளோ ஹிட், அவ்வளோ ஃபேமஸாடா நம்ம ஷோ. ஆமா அருண், நம்ப முடியலையே. நம்பு. எதுக்கு இப்ப இத கேட்டனா, நம்ம ஷோவோட பேர்ல டீ டைம் நியூஸ் இருக்குல்ல, அதுல டீ இருக்குல்ல. ஆமா, அந்த டீல உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டீயை சொல்ல. இங்க பாரு, நம்ம போர்ட்லயே இருக்கு பாரு. மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, கார்டமன் டீ, லெமன் டீ, கிரீன் டீ. பாத்தியா? சரி, அது ஒரு 5 டீ வச்சிருக்காங்க இல்லையா? இதுல பெஸ்ட் டீ இந்த டீ மட்டும் இல்ல, உலகத்திலேயே பெஸ்ட் டீ எது தெரியுமா? தெரியலையே. மசாலா டீ. மசாலா டீயா? அதத்தான் நம்ம போர்ட்ல ஃபர்ஸ்டா வச்சிருக்கோம். அதனாலதான் நம்மளே தெரிஞ்சும் தெரியாமலோ ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம் போல. இது ஆக்சுவலா நம்ம சொல்லல, டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகத்திலேயே பெஸ்ட் டீ நம்பர் 1 டீனா அது மசாலா டீ தான். இந்தியாவோட மசாலா டீ தான் பெஸ்ட் டீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேஸ்ட் அட்லஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து இந்த உலக நாடுகளோட பாரம்பரிய உணவுகள், உணவகங்கள், அவங்களோட அந்த கலாச்சார சமையல் முறைகள், இது குறித்து பல்வேறு தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சர்வதேச நிறுவனம். சரியா? இதுல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட சிறந்த ஃபுட் எது, உலகத்தோட சிறந்த அரிசி வகை எது, சிறந்த தானியங்கள் எது, சிறந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எது, சிறந்த ஈவினிங் ஃபுட் எது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது, டீல எது பெஸ்டா இருக்கும், இந்த மாதிரி நைட் டின்னர்ல எது பெஸ்டா இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு வகைகளை பிரிச்சு அதோட தரவரிசை பட்டியலை அடிக்கடி வெளியிடுவாங்க. ஓகேவா? அப்படித்தான் இப்போ உலகத்திலேயே பெஸ்ட் டீ எது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட மசாலா டீ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? ஓகேவா? இந்தியாவில் நிறைய தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கு, பாரம்பரியமான தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கு. அங்க இருந்து பாரம்பரிய முறைப்படி இன்னமுமே நிறைய தேயிலைகள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளோட தேயிலைகளுக்கு வந்து ஃபாரின்ல கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நிறைய தேயிலை தோட்டங்கள், பாரம்பரியமான தேயிலை மேனுஃபேக்சரிங், அந்த டீ தூள் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இங்க நம்ம நாட்டுல இருக்கு. ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மசாலா டீ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரும்பெரும் விஷயம். மசாலா டீ ஒரு லைட்டா ஒரு கப் அடிச்சீங்கன்னா நாம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான மசாலா டீ வந்து இந்தியா லெவல் மட்டும் இல்லாம உலக அளவுல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மசாலா டீ தான் இன்னைக்கு உலகத்திலேயே பெஸ்ட் டீ அப்படிங்கிற ஒரு தரவரிசை பட்டியலையும் இந்த டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிறது வெளியிட்டு இருக்கு. இந்த மசாலா டீ வந்து எந்தெந்த நாட்டோட டீ எல்லாம் ஓவர்டேக் பண்ணிச்சு தெரியுமா? எந்தெந்த நாட்டு? அத சொல்றேன் கேளு. ஜப்பானின் ஹோஜிச்சா, இலங்கையின் சிலோன் கருப்பு தேநீர், ஜப்பானின் சென்சா மற்றும் சீனாவின் பூ ஏர், இந்த மாதிரி டீ எல்லாம் இது வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த மசாலா சாய் அப்படின்னு சொல்லப்படுற மசாலா டீ வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துருச்சு. இந்த அங்கீகாரத்தை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா, நம்ம தானே ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர், அவங்களுக்கு எங்க டீ நல்லா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம தானே ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மள மாதிரியான டீ குடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, கஸ்டமர்ஸ், அவங்க கிட்ட வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிபுணர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த இண்டஸ்ட்ரியில, அவங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி இருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்து பரிந்துரையின் பேர்ல தான் நம்ம மசாலா டீக்கு வந்து முதல் இடத்தை கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் மசாலா டீக்கு முதல் இடத்தை கொடுத்தது இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த மாதிரி தானே? டெஃபினெட்லி. சரி அருண், இப்ப ஷோவை முடிச்சிட்டு போறோம், 2 பேரும் மசாலா டீ குடிக்கிறோம். காசு நீ கொடுத்துரு. சரி, ஓகே, வா போலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.